ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எப்படி லோக்கல் ஹோஸ்ட் செட்டப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். Xampp சர்வர் யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே யூனிஃபார்ம் சர்வர் யூஸ் பண்ணி எப்படி Xampp லோக்கல் ஹோஸ்ட் செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் Xampp சர்வரை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். Xampp சர்வர். இதில் apache-friends.org தான் அந்த வெப்சைட்டு. கூகுளில் சர்ச் பண்ணும்போது வருது. இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் 3 வெர்ஷன் இருக்குது. லினக்ஸ் OS இருக்குது, விண்டோஸ் OS இருக்குது, ஆப்பிள் OS இருக்குது. நம்ம இப்போ விண்டோஸ் OS யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் OSக்கு கிளிக் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா அதர் வெர்ஷன் கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகி சேவ் கேட்குது. நம்ம சேவ் கொடுத்துட்றோம். டெஸ்க்டாப்பில் தான் சேவ் ஆகுது, அது பிரச்சனை இல்லை. இப்போ அதர் வெர்ஷன் போனோம்னா 7.4.27 இருக்குது. PHP இது என்ன வெர்ஷன் வேணுமோ, 8.0 இருக்குது, 8.1 இருக்குது. என்ன சப்போர்ட் நம்ம வெர்ஷன் வேணுமோ எது வேணும்னு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை டவுன்லோட் பண்ணலாம். இது நம்ம 64 பிட் OSனால 64 பிட்டில் காட்டுது. இல்லைனா அதர்ஸ் வேணும்னா அதர்ஸு போயிடும். இப்போ டிஃபால்ட்டாக நம்ம ஒன்று டவுன்லோடு கொடுத்தாச்சு. டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனோடனே ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணாலே நம்மளுக்கு Xampp சர்வர் இன்ஸ்டால் ஆகிடும். நம்ம லோக்கல் ஹோஸ்ட் என்னத்துக்கு செட் பண்ணுறோன்னா, இப்போ வெப்சைட்டு ரன் பண்ணணுன்னா நம்ம சர்வரில் தான் அப் பண்ணுறோம். அதே இது லோக்கலில் நம்ம சிஸ்டத்தையே சர்வராட்டு யூஸ் பண்ணது தான். இப்போ நமக்கு HTML ஃபைல்னால் பிரச்சனை இல்லை. லோக்கல் ஹோஸ்ட் என்னத்துக்கு செட் பண்ணுறோன்னா, நம்ம எப்போவுமே நம்ம லோக்கல் கம்ப்யூட்டரை சர்வராக யூஸ் பண்ணது. இப்போ PHP ஃபைலெல்லாம் ரன் பண்ணணுன்னா நம்மளுக்கு சர்வர் தேவைப்படும். அதுக்காண்டி தான் லோக்கல் ஹோஸ்ட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ வெப்சைட் டிசைனுக்கு நம்மளுக்கு ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டில் கொடுத்தாச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஓவர் டைம் டி ட்ரைவில் வச்சுருந்தோன்னா டி ட்ரைவ் பார்த்து கொடுத்து ரன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ நம்மளுக்கு அப் பண்ணும்போது அந்த ட்ரைவ் கான்ஃபிகரேஷன் பார்த்து பிரச்சனை வரும். இதுன்னா பிரச்சனை இல்லை. இதில் பார்த்திங்கன்னா அப்பாச்சி இருக்குது. இந்த 8.1ல் அப்பாச்சி 2.4 வெர்ஷன் இருக்குது. PHP 8.1 சப்போர்ட் இருக்குது. PHP MyAdmin சப்போர்ட்டு 5.1 சப்போர்ட் இருக்குது. வீடியோ இருக்குது. ஃபைல்ஸ் எல்லாம் சப்போர்ட் இருக்குது. டாம்கேட் இருக்குது, ஸ்டார் இருக்குது, மெர்க்குரி மெயில் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண Xampp ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபைல் என்ன இருக்குது, அதை டபுள் கிளிக் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்குது. எஸ் கொடுத்தாச்சு. இது ஆன்டிவைரஸ் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை காட்டுது. இல்லாமல் நான் ஆல்ரெடி ஏற்கனவே Xampp இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த எரரும் காட்டும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொடுப்போம். இதில் என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே செலக்ட் பண்ணி டிஃபால்ட்டாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் ஆகிருக்கு. நம்ம அதை நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். இப்போ Xampp எனக்கு C ட்ரைவில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு Xampப்னு என்ன ஃபோல்டர் இருக்குது, இன்ஸ்டால் ஆகிருக்கு. நான் அதனால் D ட்ரைவ் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா C ட்ரைவில் டிஃபால்ட்டு பார்த்தே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆல்ரெடி இருக்கிறதுனால வேறு ட்ரைவ் கொடுப்போமே. கொடுக்கும். டி ட்ரைவ்லேயும் Xamppன்னு இருக்கிறதுனால
நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஆடான்ஸில் போய் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேட்ப்ரெஸ் ரன் பண்ணோம்னால நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணிடலாம். அதுக்குன்னு ஒரு வீடியோ நான் அடுத்து போடுறேன், லோக்கல் ஹோஸ்ட்டில் எப்படி வேட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆல்ரெடி ஏதிசம் முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ இது டூ யூ வாண்ட் கண்ட்ரோல் பேனல் கேட்குது, ஸ்டார்ட் பண்ணணுமான்னு. ஆமான்னு கொடுத்துருவோம். இங்கே கண்ட்ரோல் பேனல்னு சொன்னோன்னு வேறு ஏதோ ஒன்று நினச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இ டிரைவில் தான் நம்ம கொடுத்தோம். இதான் அந்த ஃபோல்டர். நம்ம இதில் டிஃபால்ட்டாக நம்ம கண்ட்ரோல் பேனல் ஸ்டார்ட் கொடுத்தோம். அதே இது இல்லைன்னா அந்த ஃபோல்டர் இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் Xampp கண்ட்ரோல் பேனல்னு control.exe இருக்குல்ல, இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னாலே ரன் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் தான் கைச்சிட் லாக்ஸ் நம்ம ரூட் ஃபோல்டரே இதுதான். இப்போ பார்த்திங்கன்னா localhost டைப் பண்ணுறேன். localhost மட்டும் டைப் பண்ணுறோம். இப்போ எதுவுமே localhostல் கான்ட் ரீச்டுன்னு வருது. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். MySQLும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. MySQL டிஃபால்ட்டாக ரூட் தான் யூசர் நேமு, ஹோஸ்ட் நேம் வந்து localhost டேட்டாபேஸ் யூஸ் பண்ணது. வேணும்னா நான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ரெண்டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ localhost ரன் ஆக தொடங்கிடுச்சு. இதில் PHP இன்ஃபோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன வெர்ஷன் 8.1.1 தான் நம்ம செலக்ட் பண்ணோம். டிஃபால்ட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன். நம்ம myadmin செலக்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு டேட்டாபேஸ், நம்ம வெப்சைட்டுக்கு உள்ள டேட்டாபேஸ் எல்லாமே இங்கே சேவ் பண்ணி வச்சிடலாம். இதில் போய் க்ரியேட் பண்ணிடலாம், நியூ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலாம், அதில் இதில் போய் க்ரியேட் பண்ணலாம். அதை நான் PHP வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா localhost ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பூஸ்டப் டியூட்டர்னு ஒரு ஃபைலில் வச்சுருக்கோம். அதை F டிரைவில் HD டாக்ஸில் பேஸ்ட் பண்ணிடுவோம். உங்களை டெஸ்ட் பண்ண வேண்டியதான் இந்த இது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் localhost ஆல்ரெடி டைப் பண்ணியிருந்தோம். ஸ்லாஷ் போட்டு என்ன ஃபோல்டர் நேமோ அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்துடும். bootstrap 5 tutor கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் நம்ம ஆல்ரெடி இருந்த ஃபைல் ரன் ஆகிடுச்சு. இப்படி தான் localhost செட்டப் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு தேவையில்லைன்னா இதில் போய் இதில் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா இது ஒர்க் ஆகுது, எரர் தான் அடிக்கும். நம்ம இதே போல் டேட்டாபேஸில் போய் பார்த்திங்கன்னா எரர் தான் வரும். நம்ம எப்போவுமே வெப்சைட்டை ரன் பண்ண முன்னாடி localhost ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ ரன் ஆகுதான், இப்போ ஓப்பன் ஆகாது. ஏன்னா நம்ம MySQL ஸ்டார்ட் பண்ணல, எரர் தான் வரும், கனெக்ஷன் எரர் வருது. இப்போ இது ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோம்னா